ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபர்டிலைசர் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பழைய சாதம் மீந்து போயிருக்கும். அதை நாம் நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை செடிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ரோஸ் செடிக்கு, மல்லி செடிக்கு, சாமந்தி செடிக்கெல்லாம் கொடுத்தா செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை போடுறதுக்கு முன்னே மண் நல்லா கிளறிட்டு இந்த சாதத்தை ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க. ரொம்ப நிறையெல்லாம் போடாதீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த பழைய சாதத்தில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது, விட்டமின்ஸ், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதை நம்ம மண்ணில் போடும்போது நன்மை செய்யும் பாக்டீரியா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மண்ணோட வளம் அதிகரிக்கும். அந்த மாதிரி மண் அதோட சத்து எடுத்துக்கிட்டு நம்மளோட செடி நல்லா சூப்பராக செழிப்பாக வளர வைக்கும். இந்த உரத்தை நம்ம போடும்போது செடியில் வர துளிர்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா வருது. இந்த உரத்தை செடிகளுக்கு நம்ம 2 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று டைரெக்டாக நம்ம மண்ணில் கிளறிட்டு இந்த சாதத்தை போட்டு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அந்த சாதம் ஊற வச்ச தண்ணியை நம்ம ஒரு மடங்கு சாதா தண்ணியோடு கலந்து செடிக்கு மண்லேயும் ஊற்றி விடலாம். செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இலையில அந்த மாவு பூச்சி வராமல் இருக்கும். இந்த உரத்தை நீங்கள் எப்பயாச்சும் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் பூ பூக்கிற செடியில் நல்லாவே தெரியும். ரோஸ் செடி, மல்லி செடி, செம்பருத்தி செடி, சாமந்தி செடி எல்லாத்துலேயுமே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை செடிக்கு போட்டு பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.